நீங்கள் உங்கள் மந்த்லி சர்வேலுக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து. அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் அதே உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா பை ஒர்க்கிங் அவுட் எ ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான், யூ ஆர் பிளானிங் ஃபார் சம் லோன், தென் இட் இஸ் ஓகே. பட் மந்த்லி சர்வைவலுக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வெர்சஸ் மந்த்லி ரெவென்யூ என்னன்னு பார்க்கணும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஹாய், ஐ எம் மோகன் ராஜ். ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சிலிங் அகாடமி. சரி, நீங்கள் உங்கள் மந்த்லி சர்வைவலுக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு அப்படின்னா அது இட்ஸ் நாட் ஏ குட் சைன். உங்களுடைய பிஸ்னஸ் சோக் ஆகிறதுக்கு எனி மொமெண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த சிச்சுவேஷன். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் உடைய சேல்ஸ் என்ன ஆகுது, அதில் நமக்கு என்ன ரெவென்யூ வருது, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன வருது. ஸோ யூ ஹேவ் டு மேக் எ பட்ஜெட் ஃபார் எ மந்த், ஃபார் த குவார்டர், ஃபார் த இயர். இதை கிளியர் கட்டாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் தி ஆப்ரேஷன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸுக்கு என்ன மாதிரியான சேல்ஸ் வேணும் டு மீட் தி basic expenses which is a break even point, and you have to see what is the profit I should make. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக பிளான் பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் எ மார்க்கெட்டிங் கோல், யூ ஷுட் ஹேவ் எ சேல்ஸ் கோல், யூ ஷுட் ஹேவ் எ ரெவென்யூ கோல், யூ ஷுட் ஹேவ் ஆப்ரேஷன் கோல்ஸ். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் நீங்கள் கோல் செட்டிங் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ராப்ல இருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா சேல்ஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஸோ ஃபார் த சேல்ஸ் யுவர் மார்க்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் ஆர் தி ஒன்லி கீ சொல்யூஷன்ஸ். ஸோ ப்ரோஆக்டிவாக இல்லாமல் நம்ம ஒரு சுச்சுவேஷன் வருது, திடீர்னு சேல்ஸே இல்லை, திடீர்னு சேல்ஸ் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஸ்பரேட்டாக நீங்கள் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சக்ஸஸ் வராது. ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கே மாட்டுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். நான் இன்னைக்கு போகிறேன், இன்னைக்கு போகும்போது என்ன நான் பார்க்குறேன், இன்னைக்கு என்ன நடக்குது, ஓகே திடீர்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது. நான் திடீர்னு யோசிக்கிறேன் இந்த மாதம் நான் எப்படி என்னுடைய சேலரி கொடுக்க போகிறேன், எப்படி என்னுடைய ரெண்ட் நான் கட்ட போகிறேன், என்னுடைய இஎம்ஐஸ் எப்படி நான் பே பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் உடனே என்ன பண்ணணும், அப்போ நான் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ அதுக்கு உடனே ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி when you spend something you will not do effective marketing, so that money also will become waste. So கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த கோல் ஆஃப் ஈச் ஃபங்க்ஷன்ஸ். அதை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் மந்த். ஸோ யூ ஹேவ் டு பிளான் எவ்ரிதிங் N-1 N-3. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கான பிளானிங்கை கிளியராக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் தி ஆப்ரேஷன்ஸ். ஸோ all the very best. Do your planning well, fix the goals of your each functions, and then make it profitable business. Thank you.